ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தையவர்களே. நம்ம நிகழ்வோடு நடந்து வருகிற ஒரு கடவுளை நம்ம கண்டுக்கணும். கண்ணீருக்குள்ளாக பயணிக்கிற அந்த ஆண்டவரை நம்ம கண்டுக்கணும். அதான் வந்து நம்ம இறை ஏவுதல்ன்ற செய்தி. நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஈவெண்ட்ஸ் இல்லாமல் கடவுளுடைய வல்லமை இருக்காது. இந்த ஈவெண்ட்ஸுக்கு நடுவில் சாமி அப்படி உள்ள பூந்து போவார் பாருங்க, அதுதான் கடவுளுடைய இது. சக்கர வியூகம் அமைச்சாலும் அதை வியூகத்தை தகர்த்து வெளியே வரக்கூடிய வல்லமை சாமி கொடுக்குறாரு. அதுதான் வந்து கடவுளுடைய வல்லமை. அதுதான் பார்க்க சொல்லலாம். இந்த 5 வசனத்தில் யார்கிட்டலாம் அரசர் அந்த ஆசிரியர் பேசுகிறார் பாருங்க. ஓய்வளிப்பு. அடுத்த வசனம் வச்சுங்களேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். அதுதான் முக்கியமான கீ. ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். The Lord is going to build your house. This is a promise of God. இதுதான் வந்து அடுத்த 400 ஆண்டுகளுக்கு இஸ்ராயல் மக்கள் வாழ்ந்து வருகிற வாக்குறுதியின் உடன்படிக்கையின் உறவு. ஆண்டவர் நம் வீட்டை கட்டப்போவார். எப்படி கட்டார், எப்படிலாம் அதனுடைய பெருமைனா பின்னாடி சொல்ல வர. இந்த ஒற்றை வார்த்தையில் அந்த ஒட்டுமொத்த 2ஆம் சாமுவேல் புத்தகமே அப்படி தொங்கிட்டு நிற்கிது. இது அத்துட்டிங்கன்னா அந்த புத்தகம் கீழே விழுந்துடும். ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக உனக்கு சொல்லுகிறார். அதான் அது தாவீதோடு செய்து கொண்ட உடன்படிக்கை. நான் சொன்ன உடன்படிக்கை பற்றி பேசும்போது நிறைய சொன்னேன். அப்ரஹாம் நோவாவோடு உடன்படிக்கை, முதல் உடன்படிக்கை. அப்ரஹாமோடு அடுத்த உடன்படிக்கை, சீராய் மலையில் இஸ்ராயல் மக்களோடு உடன்படிக்கை. அதுக்கப்புறம் வந்து இந்த தாவீதோடு கூட உடன்படிக்கை. அதே போல் அடுத்தது வந்து இறைவாக்கள் உரைக்கின்ற பெரித் ஓலாம் என்று சொல்லுகிற நித்திய உடன்படிக்கை, முடிவில்லாத உடன்படிக்கை. ஹதாஷா பெரித் என்று சொல்லப்படுகிற புதிய உடன்படிக்கை, எரேமியா 31:31. அதே போலவே எசேக்கியேல் 36, 26, 27 வசனங்களில் சொல்லப்படுகிற பெரித் ஷலோம், சமாதானத்தின் உடன்படிக்கை. லூக்கா நற்செய்தியில் 22ஆம் அதிகாரத்தில் வருகின்ற என் ரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை ஒரு அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த உடன்படிக்கை வந்து மைல்கல் மாதிரி அப்படி டேர்னிங் பாயிண்ட் போயிட்டு வர மீட்பத்தை வழிநடத்துகின்ற உடன்படிக்கை வரும். அதில் வந்து மிக முக்கியமான ஒரு மைல்கல் வந்து தாவீதோடு செய்து கடவுள் செய்கிற உடன்படிக்கை. அதுதான் இந்த வசனம். உன் வீட்டை நான் கட்ட போவேன்றாரு. கீழே அந்த வார்த்தை பயன்படுத்தார், உடன்படிக்கை செய்து கொள்ள சொல்வார். அதுதான் வந்து அந்த மீட்பு தடத்தில் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டாக மாறுது. வாசிப்போம். உன் வாழ்நாள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். அவன் தவறு செய்யும்போது மனித இயல்புக்கேற்ப அவனை கோலால் அடித்து மனிதருக்கே உரிய துன்பங்களை தருவேன். உன் முன்பாக நான் சவுலை விலக்கியது போல என் பேரன்பினின்று அவனை விலக்க மாட்டேன். என் முன்பாக உமது குடும்பமும் உமது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். மேற்கூறிய வெளிப்பாட்டின் வார்த்தைகள் அனைத்தையும் நாத்தான் தாவீதுக்கு எடுத்துரைத்தார். ரொம்ப அழகான ஒரு பகுதி, மிக அழகான ஒரு பகுதி, நிறைய இறையியல் ஆழமிக்க பகுதி, அடுக்கடுக்காக வசனங்களை தாங்கியிருக்கிற பல் அடுக்கு இறையியலை, மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் தியாலஜிக்கல் டிஸ்போசிஷன் அழகாக அதுக்குள்ளே அடங்கி இருக்குது. அதை ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். முதலாவது ஒன்று சொல்வேன். நீ உன் வாழ்நாளில் நிறைவு பெற்று நிறைய வாழ்வேன். சமாதானத்தை கொடுத்தேன், அரண்மனையை கொடுத்தேன், ஆட்சியை கொடுத்தேன், வாழ்வை கொடுத்தேன். அமைதியில் உன் முதலோடு துயில் கொள்ளும்போது நல்ல அடக்கத்தை உனக்கு கிடைக்கும். கெட்ட இந்த சவுளை போல அல்லது யோனத்தானை போல துக்கரகமான அவகாரமான சாவு கிடையாது. நிறைவான வாழ்வு உன் முதலோடு நீ துயில் கொள்ளும் நாடில் உனக்கு பின்னாடி உன் மகனை நான் அரியணையில் அமர்த்துவேன். இந்த அரியணையில் உன்னுடைய வம்சம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அது முக்கியமான பாயிண்ட். அது 2 கருத்து நான் சொல்கிறேன். இந்த பகுதியில் இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியர் ஒரு முக்கியமான கருத்தை முன்வைக்கிறார். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கனாக்க, ஒரு சில வரலாற்று வல்லுநர்கள் இந்த
வரலாற்று நூல்கள், அதுவும் குறிப்பாக 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 அரசு 2 அரசெல்லாம் குறிப்பாக சாலமோன் தாவீது பற்றிய செய்திகள் எல்லாம் ராயல் ப்ரொபகண்டா என்றும் சொல்கிற அரசனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தும் காட்சிகளாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரு பர்பஸை நம்ம சொன்னோம். பிகினிங் ஆஃப் ஸ்கூல் ராயல் ப்ரொபகண்டா மெசேஜ்னு சொன்னோம். அந்த ப்ரொபகண்டா மெசேஜில் சாலமோன் சீனுக்குள்ளே வரல. யார் கோயிலை கட்டுறது? சாலமோன் கட்டுறாரு. இங்கே ஆசிரியர் அந்த உள்ள சொருகிறார். பின்னால் வர படத்துக்கு இங்கே ட்ரெய்லர் போடுறாரு. என்ன பண்ணுறாரு? நீ கட்ட மாட்ட, உனக்கு பின்னாடி ஒருத்தன் வருவான் பாரு, அவனுடைய ஆட்சி நிலைச்சிருக்கும், அவன் ஞானி, அவனே ஆலயத்தை கட்டுமா, அந்த ஆலயத்தை நான் குடியிருப்பேன், அவன் தப்பே பண்ணாலும், அவன் தப்பு பண்ண போகிறான், அவன் தப்பே பண்ணாலும் சவுலை விளக்கின மாதிரி அவன் நான் விளக்க மாட்டேன். அந்த ராயல் ப்ரொபகண்டா ஆஃப் சாலமோன் பிகின்ஸ் ஹியர் இல்லைங்களா? ஒரு அடுக்கு நிலை இறையில அங்கே உள்ள ஆசை அமைச்சு வச்சு நம்மளை உள்ள கடந்து போக வைக்கிறார். நம்ம மொஹஞ்சதாரோ ஹரப்பா என்கிற அகழ்வாராய்ச்சி பகுதியில் போகலாம், எல்லோரா அஜந்தா என்கின்ற ஓவியக்கட்டுகள் போகலாம். அது என்னன்னு தெரிஞ்சால் தான் புரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா? அதுதான் இங்கே இந்த இடத்துல ஆசிரியர் 3 நிலை மக்கள்கிட்ட பேசுகிறாரு. பல மனிதர்களுடைய செய்திகளை உள்ள கொண்டு வர்றாரு. தாவீதின் வீடு, தாவீதுடைய மரணம், அவனுக்கு பின்னாடி யார் உட்கார போகிறா, அவன் கோயிலை யார் கட்ட போகிறா, எல்லாத்தையும் கொண்டுறாரு. நம்மளுக்குள்ள யாராக இருக்கும் அந்த கோயிலை கட்டுறது என்ன வருதா இல்லைங்களா? அவன் யான் வருவான்னு சொல்லிட்டு அரசாங்கத்தில் உள்ள தள்ளுவார். இவன் தான் அவன் சொல்லுவார். அப்போ அங்கே சொன்னாங்களே அந்த வாக்குறுதி, ஓகே அவங்க சொல்லிட்டு அவர் அன்று சொன்னதான் செய்கிறாரு என்கின்ற ஒரு தயாரிப்பு கை நம்ம உள்ள அழைச்சிட்டு போகிறார். அதான் எனது பெயருக்காக கோயில் கட்டப்பட்டவன் அவனே. எவன் அவன் அப்படிங்கல, இவன் தானா அவன். நம்மளுக்கு பிற்பாடு வரும் அந்த செய்தி. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன், அவனுக்கு தந்தையாக இருப்பேன். நான் உனக்கு தந்தையாக இருந்தது மாதிரி அவனுக்கு. இப்போ தாவீது இங்கே இல்லவே இல்லைங்க, தாவீதே இல்லைங்க. 4 வருஷம் தாவீது காணாமல் போயிட்டார். அவன் தான் வருது. அவன் நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது. ஆனால் படிக்கிற ஒவ்வொருவருக்கும் விழுத மொழியாக படித்தவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அது சாலமோன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாலமோன் அரசாட்சிக்கு வரும்போது பல தடைகள், பல சிரமங்கள், பல பிரச்சனைகள், பல வரையறைகள், அதையெல்லாம் தாண்டி அரியணையில் உட்கார்றாரு. அதனால் அவன் ஆண்டவருடைய உருவாக்கப்பட்டதான்றதை உறுதிப்படுத்துவதற்காக ஆசிரியர் இங்கேருந்தே அந்த காட்சி ஆரம்பிக்கிறார். அப்போ அவன் தவறு செய்யும்போது, அதை பற்றி இப்போ பேச என்ன அவசியம்? ஆளே வரல, யாருன்னே தெரியல. அவன் தவறு செய்யும்போது ஏங்க சொல்லணும்? ஆன்டிசிபேட்டரிம்பாங்க. அப்படியே முன்னாடி போய் டக்கு இந்த பாம்பு அலைமறி பாம்பும்பாங்க. ஒரு பாம்பு புத்துக்குள்ளே போகுதுன்னு வச்சுங்களேன், நம்ம பாம்பு உள்ளே போச்சு வால் தானே தெரிஞ்சு இழுத்தோம்னா பொட்டுன்னு போடும். ஏன்னாக்க பாம்பு புத்துக்குள்ளே போட உடனே தலையை தூக்கி வாயில் வச்சுக்கிட்டு உடம்பு உள்ள இழுக்குங்களாம், உள்ள இழுக்குமா. இப்போ வால் தானே கை வச்சோம்னா டொக்குன்னு போடும். இப்போ ஆசிரியர் அந்த பாம்பு தலை மாதிரி சாலமோனுடைய செய்தி இங்கே வச்சுக்கிறாரு. வால் உள்ளே போயிட்டே இருக்குது. இந்த வாளுடைய முன்னே தான் நம்ம பார்க்கணும்லே, வாழை பார்க்கக்கூடாது. அவன் தவறும்போது தவறும்போது நான் அவனுக்கு தந்தையாக இருந்து திருத்துவேன். அவனை சவுலை விளக்கின மாதிரி விளக்க மாட்டேன். தப்பே பண்ணாலும் நான் மன்னிச்சு ஏற்றுக்குவேன். அது பிற்பாடு ஒரு இறையில் பிற்பாடு அரசாட்சியாக வரலாற்றை இப்படி போஸ்ட் ஓட்டி காமிக்கிறார், ட்ரெய்லர் போட்டு டீசர் போட்டு நம்முடைய ஹைப் பண்ணுறார் இல்லைங்களா? அதான் அவன் தவறு செய்யும்போது மனித இயல்புக்கு எப்போ அவனை கோளால் அடித்து மனிதருக்கு உரிய துன்பங்களை தருவேன், தண்டனை கொடுப்பேன். இந்த இடத்துல தாவீதையும் உள்ள வைக்கிறார். தாவீது அகங்காரத்தினால மக்கள் தொகை கணக்கெடுக்க வைப்பார், கடவுள் தண்டிப்பார். தாவீது சொல்வார், மனிதனின் கரங்களில் விழுது விட ஆண்டவரின் களத்தில் விழுவது போதும்னு சொல்லிட்டு கொள்ளரை அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவார். அவன் தவறு செய்யும்போது தாவீது சொன்னால் இந்த இடத்துல அப்செட் ஆவாங்க மக்கள் எல்லாம். இப்போ தான் அவனை உச்சாணி கும்பிட்டு உட்கார வச்சார். அவன் தவறு செய்யும்போது தந்தைக்குரிய பாசத்தோடு அவனை கோளால் அடித்து திருத்துவேன், மனிதருக்கே உரிய இறுகிய மனப்பான்பாடு அவனை துன்புறுத்தி அவனுக்கு நல்வழி புகட்டுவேன். தாவீதுக்கு செய்தி, சாலமோனுக்கு ஒரு செய்தி. அடுத்து பாருங்க, என் பேரன்பிலிருந்து அவனை விளக்க மாட்டேன். ரொம்ப அழகான வசனம் அது. சவுளை விளக்கியது போல என் பேர் அன்பு நின்று, அன்புனா சொல்லணுங்க, அஹாவ் என்பது எபிரேய வார்த்தை, லவ், பேரன்பு, பேராண்மை அப்படின்னு சொல்ல. அது மாதிரி பேரன்பிலிருந்து அவனை விளக்க மாட்டேன் என் முன்பாக. இப்போ யாருக்கிட்ட வரா? அவனெல்லாம் போயிடுச்சு. இப்போ பாருங்க, இஸ்ராயல் மக்களோட பேசினாரு, தாவீதுகிட்ட பேசினாரு, சாலமோனை பற்றி பேசினாரு. இப்போ மறுபடியும் எங்கே வராரு? தொடங்க இடத்துக்கு வராரு. அந்த எடிட்டோரியல் டச்சும்பாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு கேளுப்பாப்பா அப்படிம்பாரு. என் முன்பாக உனது குடும்பமும், எந்த குடும்பம்? தாவீது. 3 பொண்டாட்டிக்கு இருக்குன்னு சொல்லியாச்சு. அந்த 3 பொண்டாட்டில் எவன் இந்த அவன் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் சொல்லிட்டு உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாக இருக்கும், உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். லூக்கா எழுதின செய்தி 1ஆம் அதிகாரம் 30, 31, 32 வாசிப்போம். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதரின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தையாம் தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். உன்னதராம் தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அப்போ இயேசு என்பது
தாவீதுனுடைய அரியணைக்கு சொந்தக்காரர். உன் அரியணை என்று நிலைத்திருக்கும், உன் குடும்பம் எப்பொழுதும் அரசாட்சி செய்யணும்னு சொன்னார்ல, அந்த வாக்குறுதியின் புதல்வனா இயேசுவை லூக்கா பயன்படுத்துகிறார். தொடர்ந்து வாசிங்களேன். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். இப்போ வாசிங்களேன், 36 வாசிங்களேன். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ரைட்டு. அப்போ அந்த தாவீதுனுடைய அரண்மனை அரசாட்சியினுடைய எல்லா செய்தியும் சொல்லிட்டார். அரண்மனை அரசாட்சி முடிவுறாது, அந்த அரண்மனை எப்படி அரசாட்சி நீங்கள் எப்படி விட்டுருப்பீங்க அதெல்லாம் சொல்கிறார். மத்திய எழுதின செய்தி 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போமே. அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். பாருங்க, இப்போ 2 செய்தி இயேசு பிறப்ப 2 செய்தி சொல்றாங்க, பர்பஸ் சொல்றாங்க. லூக்கா என்ன சொல்றாரு, தாவீதின் அரியணையின் தொடர்ச்சியாக இயேசு அமர்வார், அந்த அரியணையில் அமர்வார், ஒரு ஆட்சிக்கு முடிவே இராது, அவர் பெரியவராக இருப்பார், உன்னதராக இருப்பார், உன்னதரின் மகன் எனப்படுவார். லூக்கா அழகாக படம் பிடிச்சு, ஏன்னா அவர் பொதுமக்களுக்கு எழுதுறார், யூதர் அல்லாத பிறனினத்தாருக்கு எழுதுறார். அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி அரியணை, அரண்மனை, அரச தோட்டம், அரசருடைய வாரிசு அப்படியே சொல்கிறார், அரசராக மீட்பர். மத்திய யாருக்கு எழுதுறாரு, யூத கிறிஸ்துவுக்காக எழுதுறார். யூத மரத்தை, சட்டத்தை தெரிந்தவர்களை, நபிக்களுடைய இறைவாக்கு புத்தகத்தை, தோரானுடைய 3ஆம் பகுதியாகிய விஸ்டம் லிட்ரேச்சர், ஞான நூட்களை அறிந்த கெத்துபீம் என்று சொல்லுகிற ஞான நூட்களை அறிந்த மக்களுக்கு எழுதுறார். அப்போ எங்கன்னு சொல்றாரு, அவர் தம் பாவங்கிறது அவளை மீட்பார்னா அதானே, பாவ கழுவாயாத வருவார். மத்திய சொல்கிற விதமும் லூக்கா சொல்கிறதும் ஒரே இதாக இருந்தாலும் எப்படி அவரை எந்த வகையான மீட்பரை அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. இங்கே பாவங்களும் மீட்கிற ஒரு மீட்பரை காட்டுறாரு, அங்கே அரியணையில் அமைக்கிற ஒரு அரசரை காட்டுறாரு, இல்லைங்களா? இது எங்கேருந்து, இந்த லூக்காவுக்கான சோர்ஸ் எங்கேருந்து வருது? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் இந்த இறுதி பகுதி வசனங்கள் நமக்கு சாட்சி அமையுது. முது குடும்பம், முது அரசு என்றும் உறுதியாக இருக்கும், முது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். இந்த அரியணை நிலைத்திருக்கிற அரியனுடைய தொடர்ச்சி தான் இயேசு என்பதை லூக்கா லிங்க் பண்ணி தாவீதின் உடன்படிக்கையின் உத்தரவாதம் இதோ வருகிறது என்று சொல்லி இயேசுடைய பிறப்பை சொல்கிறார். இப்போ 4 வகையான செய்திகள் இந்த பகுதி அழகாக தாங்கி வருகிறது. என்ன சொல்கிறேன், தாவீதோடு பேசுகிறாரு, நாடுகள் மக்களோடு பேசுகிறாரு, அங்கே இருக்கிற சாலமோனை பற்றி பேசுகிறார், சாலமோனின் மரித்தோர்களை பற்றி பேசுகிறார், அவர் நிகழ இருக்கிற அவருடைய வாழ்க்கையின் போராட்டங்களையும் அவருடைய பிரமாணிக்கப்பட்ட தன்மையை சுட்டி காட்டுறாரு, நம்மோடையும் பேசுகிறார். இப்படி எல்லாம் பேசி அரசர் அந்த நிகழ்ச்சி சொல்லி கடைசியாக தாவீதிட்ட மறுபடியும் பேசி எங்கே ஆரம்பித்தாரோ அங்கேயே கொண்டு போய் நிறுத்தி, என் ஊழியன் தாவீதை சொல்லுன்னு சொல்லிட்டு அதே வார்த்தையில் நிறுத்துறார். நீயும் உன் குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாக இருக்கும் சொல்லிட்டு, உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். அது ஒலாம் ஃபார் எவர், யுவர் த்ரோன் ஷல் பி தேர். அது ஒலாம் என்று சொல்லி நிலைத்திருக்கும் என்று சொல்லி நிறைவுபடுத்துகிறார். அதோடு முடிஞ்சா போதும் இல்லைங்களா? ஒரு வார்த்தை பாருங்களேன், 14ஆம் வாசங்களேன். மேற்கூறிய வெளிப்பாட்டின் வார்த்தைகள் அனைத்தையும், என்ன வார்த்தைங்க? வெளிப்பாட்டின் வார்த்தைகள். தெவாரிம், தவார் என்றால் மாஸ்குலின் சிங்குலர், ஆண்பால் ஒருமை. இப்போ தெவாரிம் என்ற வார்த்தை பயன்படுகிறது. வெளிப்பாட்டின் வார்த்தைகள், அதான் சமத்தியான வார்த்தை. இங்கே சொன்னது வரி அல்ல, வாக்கியம் அல்ல, வாழ்க்கையின் உத்தரபாதம், மீட்பின் கிரைய பத்திரன்றத ஆசிரியர் அடிக்கோட்டு சொன்ன மிஸ் பண்ணிடுமோன்னு நினச்சிட்டு ஒரு பின்குறிப்பு வச்சு அந்த அதிகாரத்தை நிறைவு செய்கிறார், இல்லைங்களா? நான் நினச்சேன் இந்த 2 சாமுவேலில் ஒவ்வொரு அதிகாரத்தில் கடைசி அப்படி ஒரு கொக்கி போட்டு நிறுத்துவார். நம்ம அதை மிஸ் பண்ணோம், மெயின் பாட்டை விட்டுருவோம். அந்த கொக்கியில் நம்ம அப்படி தொங்கணும், இந்த நச்சை அறிவெல்லாம் ஃபுல்லாக கரெக்டாக புரிஞ்சுக்குவோம். வெளிப்பாட்டின் வார்த்தைகள், அந்த வார்த்தை, இந்த வார்த்தை எங்கன்னா பயன்படுத்த வரைக்கும் இப்போ ஒரு இவ்வளோ அதிகாரம் 160 170 எபிசோட் பார்த்துருக்கீங்கன்னா பயன்படுத்துறாரா? இங்கே தான் வருது வெளிப்பாட்டின் வார்த்தை. நாத்தான் சொல்லலை, அவன் என்ன சொல்லலை, ஆண்டவர் சொன்னது வெளிப்பாட்டின் வார்த்தைகள். அங்கே நாத்தானுக்கு இடமே இல்லை, அவர்லாம் பேசலை, வெளிப்பாட்டின் வார்த்தைகள். சாமி பேசினார், உறுதிப்படுத்தினார், தைரியமாரு, கல் உடைக்கிற, மரம் இருக்கிற, அவமானப்படுத்துறாங்க, ஆண்டோடைய பாட்டுங்களை கேலி பாட்டை பாட்டிக்காமின்னு சொல்றாங்க, மனம் தளராத. வெளிப்பாட்டின் வார்த்தைகள் என்று நிற்கும், நிறைவேறும், உன்னை கும்பி கொண்டு வந்து நிலையான இடத்தை கொடுப்பேன். அவங்கள்ட்ட பேசுகிறார். நாடுகடப்பட்ட, அழுட்டு தவித்த, அகதிகளாக, புறக்கணிக்கப்பட்ட, புறந்தள்ளப்பட்ட மக்களாக, ஆண்டவர் கைவிட்டு விட்டாரோ, ஆண்டோடைய கரங்கள் குறுகி போனதோ என்று கேள்வி கேட்ட மக்களோடு பேசுகிறார். வெளிப்பாட்டின் வார்த்தைகள் அனைத்தையும் நாத்தான் தாவீதுக்கு அறிவித்தார். ஆண்டவர் ஆசிரியர்கிட்ட பேசுகிறாரு, நாடுகடத்தோட்ட பேசுகிறாரு, இன்னைக்கு நம்மகிட்ட பேசுகிறார். சொல்லப்படியே சொல்லியாச்சு. அந்த முதல் பகுதி நிறைவு பெறுகிறது. ஆண்டவர் தாவீதோடு பேசிய செய்திகளை தாவீது ஒத்த வார்த்தை சொன்னார். அவருக்கு கோயில் கட்டுறமாட்டார். எவ்வளோ பேசுகிறார் கடவுள், அவதாரம் எடுத்து பேசுகிறார்.
அங்கலாச்சி பேசுகிறார், அன்பு செஞ்சு பேசுகிறார், கண்ணீர் விட்டு பேசுகிறார், அப்படியே கண்ணீர் துடைத்து பேசுகிறார், கரம் பிடித்து பேசுகிற ஒரு அழகான ஒரு இறைவனை இந்த பகுதிக்கான. அதனால தான் நான் சொன்னேன், இந்த 7ஆம் அதிகாரம் வந்து அவ்வளோ ஒரு வரலாற்று புதினம் மட்டுமில்லை, இறையியல் பொக்கிஷம். அது தோண்ட நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருக்கும். வரலாற்று விளக்கமுள்ளவர்கள் மட்டுமல்ல, இறையியல் மேதைகளுக்கு மட்டுமல்ல, அன்றாட வாழ்வை விழுத்தி வாஞ்சையோடு வாசிக்கிற ஒவ்வொருக்கும் ஒரு தெளிவை தருகிற, ஒரு உறுதிப்பாட்டை தருகிற உன்னதமான வாக்குறுதியின் கிரைய பத்திரம் தான் நம்ம பார்க்கணும். வாசிச்சு மகிழணும், உறுதிப்படணும். தாவீது போல ஆண்டவர் நம்மளோட இருப்பாருன்னு நம்மளுக்கு உறுதிப்பாட்டனுக்குள்ள வந்துச்சுன்னா அதுவே இந்த பகுதி. அடுத்த பகுதி நம்ம கடந்து செல்வோம். தந்தை அவர்களே, இந்த 7ஆம் அதிகாரம் நீங்கள் விளக்கு உரையை சொல்ல 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 அப்படியே இனிமையாக மகிழ்ச்சி பொங்கி வழியுது. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் தாவீது, நான் ஆண்டவருக்கு ஒரு வீடு கட்டணுமேன்னு சொல்லிட்டு அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். கடவுள் அவர் வச்சிருந்த அன்பையும் எதிர்கால திட்டத்தையும் மீட்பு பணியையும் அருளையும் பேரையும் அப்படி வாரி வழங்குறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்படியாக முதல் பகுதி நிறைவடைஞ்சிருக்குது. 2ஆம் பகுதி தாவீதினுடைய பதில் என்னவா இருக்குது அப்படிங்கிறதையும் அதில் ஒளிஞ்சிருக்கிற இந்த சிறப்பு கருத்துக்கள் என்னங்கிறதையும் அறிஞ்சிக்க ஆசையாக இருக்கிறோம் தந்தை அவர்களே. ஆக்சுவலாக கடவுள் பேசுறதை பார்த்தோம். இந்த கடவுள் பேசனுடைய தன்மையினுடைய சிறப்புகளை, இந்த லிட்ரரி ஃபீச்சர்ஸ்ம்பாங்க, இலக்கிய கூறுகளை நம்ம சொல்லுவோம், இறையியல் கூறுகளை பார்ப்போம். அது இன்னும் கொஞ்சம் சேர்த்த வேண்டியதாக இருக்குது. சொல்லிட்டு நம்ம நன்றி தாவீதினுடைய பதில் பார்ப்போம். இப்போ 4 பாயிண்ட் சொல்கிறேன். ஒன்று, அதாவது வந்து பழைய ஏற்பாட்டிலே, ஒட்டுமொத்த பழைய ஏற்பாட்டிலேயே 197 வார்த்தைகளை கொண்டு இறைவன் ஆற்றிய பேருரை இந்த இடத்துல மட்டும்தான். 197 வார்த்தை எபிரேய மொழியில் பயன்படுத்திக்கிறாங்க. கடவுள் ஒட்டுமொத்தமாக இவ்வளோ பெரிய பிரசங்கம் வைக்கிறது தாவீதுக்காக, தாவீதோடு செய்த உடன்படிக்கைக்காக மட்டும்தான். அதனால தான் யங் பிளட் என்கின்ற உலக புகழ்பெற்ற வரலாற்று நூல்களின் பேராசிரியர் சொல்கிறாரு, இது வந்து த டெக்ஸ்ட் ஆஃப் தி டியூட்ரானமி ஹிஸ்டரிங்கிறார். இணைச்சிட்ட வரலாற்று உலாசலின் அனைத்து புத்தகங்களுக்கும் ஒரு கொக்கி போல ஒரு மையப்புள்ளியாக இது இருக்குதுன்னு சொல்கிறார். எனக்கு மிகவும் பிடித்தமான வால்டர் புருகெமான் என்கின்ற ஒரு அமெரிக்க ஜெர்மானிய எழுத்தாளர் இருக்கிறார். அவருடைய மனைவியும் ஒரு விவிலிய பேராசிரியர். இருவரும் இணைந்து புத்தகங்கள் நிறைய எழுதியிருக்கிறாங்க. வால்டர் புருகெமான் ரொம்ப அழகான நேர்த்தியான எழுத்தாளர். ஆங்கிலம் கொஞ்சம் உயர்வான ஆளுக்கு எங்கேயுமா இருக்கும். கூர்ந்து கவனித்தோம்னாக்க நலனில் இறையல் கருத்துக்களை அழகாக சொல்வார். மொழிவளம் நிறைந்த ஒரு விளக்கு உரையாளர். அவர் சொல்லும்போது 3 கருத்துக்கள் இந்த பகுதிக்கு சொல்கிறாரு. முதலாவது, மோஸ்ட் ட்ரமாட்டிக் தியாலஜிக்கல் கோர்பஸ் ஆஃப் த என்டையர் ஓல்ட் டெஸ்டமென்ட் அப்படிங்கிறார். ரொம்ப அழகான ஒரு பரபரப்பும் விறுவிறுப்பும் மிகுந்த ஒரு புதினத்தை போல வருகிற இந்த பகுதி பழைய ஏற்பாட்டின் ஒட்டுமொத்த இறையியலின் அடித்தளமாக விளங்குறதுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அதே போலவே மோஸ்ட் கிரிட்டிக்கல் தியாலஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமென்ட் என்று சொல்வார். ரொம்ப கூர்ந்து கவனித்தாலுடைய புரிந்து கொள்ளப்பட முடியாத ஒரு இறையியல் பொக்கிஷமான பகுதி இந்த பகுதின்னு சொல்கிறாரு. 3வது சொல்வார், 197 வார்த்தைகளை ஒட்டுமொத்தமும் ஒரே சமயத்தில் கடவுள் பேசுகிற பேருரையை அமைக்கிறது இந்த தாவீதினுடைய உடன்படிக்கையினுடைய வெளிப்பாட்டின் வார்த்தைகள் மட்டும்தான். அதனால் அந்த லென்த்தே வந்து அந்த தியாலஜியோட டெப்த்தை வந்து நம்மளுக்கு படம் பிடிச்சி காமிக்கிறார். இவ்வளோ பேசுகிறாருன்னா அது சும்மா லோடலோடான்னு பேசாமல் ஒவ்வொன்றும் டென்ஸ் தியாலஜியாக வச்சு வார்த்தைகள் மட்டுமல்ல, 197 வார்த்தைகள் நீளங்கள் மட்டுமல்ல, அதனுடைய ஆழமும் அதிகம்னு சொல்கிறார். 3 முக்கியமான கருத்துக்கிறார். அவர் சொல்கிறதுல வந்து நிறைய செய்திகள் இருக்குது. நம்ம அதை எல்லாவரையும் நம்ம பார்த்துட்டு நான் 2 கருத்துக்களை சொல்கிறேன். இந்த 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 4 முதல் 16 உள்ள இறைவார்த்தைகள், அந்த இறைவனுடைய வாக்குகள், வெளிப்பாட்டின் வார்த்தைகள் ஆசிரியர் குறிப்பிடுறாரு. அந்த வெளிப்பாட்டின் வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டிலே எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்கிறேன். புதிய ஏற்பாட்டில் அது எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொன்னோம்னாக்க ஒட்டுமொத்த அர்த்தங்கள் நமக்கு தெளிவாக புரியும். அதை விட்டு ஏதாவது ஒன்று செய்து விட்டு போயிருந்தாக்க அதை சொல்லி இந்த முதல் பகுதி நம்ம நிறைவு செஞ்சு அடுத்த பகுதி நம்ம கடந்து செல்வோம். கடவுள் இந்த வார்த்தையை பேசுகிறேன். நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு கோயில் கட்ட போகிறேன்னு சொன்ன ஒத்த சொல்லுக்காக அப்படி நெகிழ்ந்து நெஞ்சுருகி ஆண்டவர் பேசுகிற அருமையான வார்த்தைகள் நான் சொன்னேன். வாக்குறுதியின் வார்த்தைகள், உடன்படிக்கையின் வார்த்தைகள் நான் சொன்னேன். அது என்னன்னாக்க பழைய ஏற்பாட்டில் கடவுள் அப்ரஹாமோடு உடன்படிக்கை செய்தார். உன் மக்களை கடற்கரை மணலை போலவும் வானத்து விண்மீன்களைப் போலவும் உன் பெருக செய்வேன்னு சொன்னார். பாலும் தேனும் வழியும் காணா நாட்டுக்கு உன்னை அழைத்து செல்வேன்னு சொன்னார். அதே போல் என் எதிர்த்து வந்த ஒருவனை உன்னை தவிர்த்து உன் அரியாசனத்துக்கு சரியாசனம் அமைத்து அவனை அரியன் அமர்த்துவேன்னு சாமுவேலில் சொன்னார். ஆசிரியர் இந்த இறைவாக்கின் மூலமாக யார்கிட்ட அது போகணுமோ அவருடைய கைக்கு இது போய் சேர்ந்துருச்சின்னு நமக்கு சொல்கிறார். கடவுள் தாவீதோடு பேசும் வார்த்தைகளில் நம்ம என்ன பார்க்குறோம்? சாமி யாரை முன்குறித்து வைத்தாரோ அவரை தேர்ந்து கொண்டார். யாரை தேர்ந்து கொண்டாரோ அவருக்கு சிறப்பு சலுகைகள் தந்தார். யாரை சிறப்பு சலுகைகள் உறுத்தினாரோ அவரை தம் திருப்பணியாளராக தொடர்ந்து வழிநிறுத்துவதாக வாக்குறுதி கொடுக்கிறார். இப்போ பட்டன் அப்படி பாஸ் ஆகிக்கிட்டே வந்துச்சு. கரெக்டாக யார்கிட்ட போய் நிற்கணுமோ அங்கே போய் நின்னவுடனே கடவுள் வந்து நல்லா இருப்பாங்கிறார். அது முதல் செய்தி. இரண்டாவதாக
இதில் வந்து தாவீது அரசர் இஸ்ராயலின் குல முதுவர்களாக தலைவராக அமர்வது என்பது பை சான்ஸ் கிடையாது, பை சாய்ஸ். நான் தான் அவனை முன்குறித்தேன், என் இதயத்துக்கு உகந்த அவன் தான். அவன் பேசுறது பாரு, எவ்வளோ அன்பாக பேசுகிறான், அவனை அருணில் அமர்த்த போகிறேன், அவன் குடும்பத்தையும் பாதுகாக்க போகிறேன், அவன் தலைமுறையை நான் ஆஸ்வதிக்க போகிறேன். கடவுள் சொல்கிற அழகான வாக்குது. முதலாவது இதில் ஒத்த வார்த்தை எடுத்துக்கலாங்க. என் ஊழியன் தாவீதுங்கிறாரு, என் அடியான் தாவீது, அதான் வார்த்தை. என் பழைய மொழிபுல என் அடியான் தாவீது, இவன் என் ஊழியன் தாவீது. அந்த ஒத்த வார்த்தை எடுத்தோம்னாக்க ஒரு 3 மணி நேரம் அதை பற்றி பேசலாங்க. அவ்வளோ அழகான ஒரு வார்த்தை அது. என் ஊழியன் யார் சொல்கிறா? கடவுள் சொல்கிறார். ஆண்டவரே உன் அடியான்னு சாமுவேல் சொல்கிறார். உன் ஊழியன் நான் நான் கேட்குறேன்னு சொன்னான். ஆனால் கடவுள் வந்து என் ஊழியன்னு சொல்கிறார். கடவுளின் ஊழியனாக அடையாளம் காணப்படுகிறது மனிதர்கள் அல்ல, கடவுளே என் ஊழியன் தாவீது. யோபு பார்த்து சொல்வார், என் ஊழியன் தாவீது. யோபு பார்த்தாயா, எவ்வளோ நம்பிக்கை, எவ்வளோ பிரமாணிக்கம், எவ்வளோ நன்றி அறிந்த வாழ்க்கை. எல்லாத்தையும் கொடுத்தீங்க, அதனால் தொட்டுப்பாடுறான், அவனை தொட்டுப்பாடுறான், அவன் உயிரை மட்டும் எதனால தொட்டுப்பாடுறான், அப்போ என் பிரமாணிக்கம் இருப்பான்டா. சாமி வந்து அவனுக்கு சாட்சிய பத்திரம் கூறுறாரு யோபுக்கு. அதே வார்த்தை இங்கே. ஒரு ஆசிரியர் சொல்கிறாரு, என் ஊழியன் தாவீதுன்னு கடவுள் அந்த தாவீதை பற்றி சொல்லும்போது 30 வயசில் அறிஞர் நம்ம அந்த தாவீதை பற்றி சொல்லும்போது இணைச்சட்ட வரலாறு யாருக்கு ஈடாக வைக்கிறார்னா, என் ஊழியன் அப்ரஹாம், என் ஊழியன் ஈசாக்கு, என் ஊழியன் யாக்கோபு, என் ஊழியன் யோசேப்பு, என் ஊழியன் மோயிசன், என் ஊழியன் யோசுவா. இந்த குலம் முதுவர்கள், நீதி தலைவர்கள், என்னோடு முகமுமாய் நண்பனை போல் உரையாடிய மோசேவுக்கு இணையாக வைக்கிறார். ஒரு பேட்ரியார்கல் ஃபிகருக்கு ஈக்குவலாக வைக்கிறார். ஒரு 30 வயது இளைஞன் அறிஞர் உட்காரு, என் ஊழியன் தாவீது சொன்னது, அப்ரஹாமுக்கு என் ஊழியன்னு சொன்னார், மோசேவை பார்த்து என் ஊழியன்னு சொன்னார். அந்த இடத்துல தூக்கிட்டு போய் வைக்கிறார். ஆகவே தான் மத்திய நற்செய்தி எழுதும்போது தலைமுறை பட்டியலில் அப்ரஹாமிலிருந்து தாவீது வரைக்கும், தாவீதிலிருந்து இது வரைக்கும் பார், நடுக்கடத்தில் வரைக்கும் பிரிப்பார். அப்போ அப்ரஹாமிலிருந்து தாவீது வரைக்கும் ஒரு வரலாறு, தாவீதிலிருந்து இன்னொரு வரலாற்றை பகுத்து பிரிக்கிற என் ஊழியன்ற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. நிறைய சொல்லலாம். இந்த ஒரு வார்த்தையில் அவ்வளோ அர்த்தம் அடங்கி இருக்குது. அதில் இருக்கிற பாசம், நேசம், நம்பிக்கை, கடவுளுடைய பிரமாணிக்கத்தினுடைய வெளிப்பாடு தாவீது நடந்துக்கிறது எல்லாமே அதில் அடங்கி இருக்குது. அவ்வளோ வல்லமையான வார்த்தை, ஒரு வார்த்தை அதை சொல்லலாம். நம்ம அதிகம் சொல்ல தேவையில்லை. இப்போ நான் அந்த உடன்படிக்கை மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிட்டு போகிறேன். உடன்படிக்கை பார்க்கும்போது என்ன சொல்கிறாரு, என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாக இருக்கும், உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். இல்லைங்களா? என்றுமே நிலைத்திருக்கும். கடவுளுடைய உடன்படிக்கை இல்லைங்களா? உடன்படிக்கையை அந்த இடத்துல சொல்கிறாரு. இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை பழைய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட எல்லா இறைவாக்களுமே பயன்படுத்துகிறாங்க. இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடன விவிலிய வசனங்களுக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அதாவது ஹவுஸ் ஆஃப் டேவிட், அதாவது டென்ட் ஆஃப் ஓஹெல் தாவீத் என்று எபிரேயமில் சொல்லுவாங்க, பெத் தாவீத் என்று சொல்வார்கள். அப்போ அந்த பெத் தாவீதை, அந்த தாவீதின் கூடாரத்தை அவர் நிறுத்துவார். நீதியின் தளிர் என்று பிற்காலத்தில் எரேமியா சொல்வார் 23ஆம் அதிகாரத்தில், நீதியின் தளிர். அந்த நீதியின் தளிர் எது? தாவீது. ஈசாயின் அடிமரத்தின் வேரிலிருந்து ஒரு தளிர் கிளம்பும்.